ஹே காய்ஸ், திஸ் இஸ் அர்கன் மணிக்கம். எஸ், ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் யூடியூப்பில் கண்டென்ட் போட போகிறோம். இந்த வீடியோ என்னவா இருக்க போகுதுன்றது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன மாதிரி பேஷனட்டாக ஓடிக்கிட்டு இருக்க ஓடணும்னு நினைக்கிற பர்சன்ஸ்க்கு நான் கோ த்ரூ பண்ண ஒரு 2 விஷயங்கள் இந்த 7 இயர்ஸில் அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேபி இதை நீங்கள் கேட்டிருக்கலாம், வெளியில் யாராவது சொல்லி கேட்டிருக்கலாம், இல்லை இதை நீங்கள் கோ த்ரூவும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி யாருக்காவது இது சிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. எஸ், வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோவில் போயிடலாம். அப்படி என்ன நான் கோ த்ரூ பண்ணேன் இந்த 7 இயர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். நான் 2017 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன்கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்றது ஒரு டேக் இருக்குது. அதுக்கு பேர் இதுதான்றது கூட தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் பண்ணுவோம், ஒருவேளை இது நமக்கு வரலையோன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு விஷயத்துல போகிறது. அதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுனா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தைகள், நீ ஏன் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் எனக்கு அப்போ சொல்ல தெரியல, இல்லை எனக்கு இது கரெக்டாக இல்லை, நான் எதிர்பார்க்கறது இதுதான்றது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு டெக்னிக்கலான ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லணுன்னா அது இன்கன்சிஸ்டன்சி தான். அது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணம், அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தான். எனக்கு இந்த லைட் இருந்தால் தான் இந்த வீடியோ நான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சேன்னா அது பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷன்னால் எனக்கு இப்போ இந்த லைட் இல்லைனாலும் அந்த வீடியோ எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். இதை நான் அப்படியே திரும்பி இந்த விண்டோவுக்கு நேராக சன்லைட்டில் நான் வீடியோ எடுத்துருக்கணும். ஸோ இதான் விஷயங்கள். இந்த பர்ஃபெக்ஷன் பார்த்து எனக்கு இந்த லைட் எப்போ வருதோ நான் அப்போ வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நமக்கு கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயங்கள் பண்ணவே முடியாது. இதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு எனக்கு 7 வருஷம் ஆச்சு. இது ரொம்ப சிம்பிள் தானே ஹரி அப்படின்றது மேபி வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தோணலாம். எதுவுமே எனக்கு உடனே புரியாது. ஒரு டைம் அடிபடுவோம், 2வது டைம் அதே அடிபடுவோம், 3வது டைம் தான் அந்த விஷயமே எனக்கு புரியும். இது எனக்கு மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு மேபி அந்த மாதிரி சிங்க் ஆகலாம். ஒரு ஃபஸ்ட் டைமே பண்ணுறோம் அப்படின்னா அது தப்புனா தப்பு. செகண்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னும் போதே ஆல்ரெடி அந்த தப்பு பண்ணியாச்சு, திருப்பி அந்த தப்பு பண்ணுறோன்னாலும் எனக்கு அது தெரியாது. மேபி இதனால் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன். 3rd டைம் தான் தெரிய வரும், ஐயோ இதை தானே நம்ம ஃபஸ்ட்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோண வரும். ஸோ இந்த டிலே இது எப்படி டேர்ம் பண்ணுறதுன்னு தெரியல, பட் புரிஞ்சுக்கோங்க, லேட்டாக புரிஞ்சிக்கிறது, ஓகேவா? ஒரு டைம் ஃபெயில் ஆகலாம் தப்பு இல்லை, 2வது டைம் ஃபெயில் ஆகலாம், 3வது டைமும் ஃபெயில் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ராசஸில் ஏதோ தப்பு இருக்குது, இல்லை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்றத அதை புரிஞ்சிக்கணும். ஸோ உடனே நம்ம தோத்துட்டோம் அப்போ அடுத்த நாளே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம ஏன் தோத்தோன்னு உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை எல்லாமே இந்த டைரி ஃபுல்லாகவே நான் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கும், இல்லைனா நான் பண்ணி தோற்று போன விஷயங்களை எப்படி கரெக்ட் பண்ணலான்றதுக்கான ஒரு டைரி தான். அப்போ நான் இவ்வளோ விஷயங்கள், ஒரு டைரி இவ்வளோ பெருசுனா இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினச்சது. இது போன வருஷம் இந்த டைரி என் கைக்கு வந்துச்சு. அப்போலேருந்து இதை எழுத ஆரம்பித்தேன். சரி, நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் இதில் எழுதுவோம் அப்படின்ட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணனா எழுதும் போதே எனக்கு தெரிய வருது, ஐயோ இதை தானே நம்ம ஃபஸ்ட்டே பண்ணோம், இதே தானே நம்ம ஃபஸ்ட்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு நோட் எழுத்து அதை ரிவ்யூ பண்ணுங்கள். நம்ம ஏன் அதில் ஃபெயில் ஆனோம், நமக்கு ஏன் அது ஒர்க் அவுட் ஆகலை, இது எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி திருப்பி அந்த தப்பு பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. இன்னொன்று ஓவர் திங்கிங். இது எனக்கு இது ஒரு பெரிய நோயின்னு சொல்கிறாங்க எல்லாரும். பட் எனக்கு இது என் ஃபேமிலியோட பெருசாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு மீ டைமுன்னு பெருசாக எதுவுமே கிடையாது. நான் படமும் பெருசாக பார்க்க மாட்டேன். ஆனால் ஃபிலிம் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாளைக்கு என்ன ஆக போகுது, அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது, இன்னும் 5 வருஷத்தில் என்னென்னலாம் மாறும் அப்படின்றது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். யோசிக்கிறது தப்பு கிடையாது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. அதுவே லேட்டாக தான் புரிஞ்சுது. நான் என்ன யோசித்தாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது.
நான் யோசிக்காமல் இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்க போகுதுன்றதுமே எனக்கு பொறுமையாக தான் புரிஞ்சுது. அதனால் வாட் ஐ ரியலைஸ்னால் நான் வந்து இது பண்ணுறதுனால நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இங்கே எதுவுமே ப்ரூஃப் கிடையாது யாருக்கிட்டேயுமே. அதை ஒரு சில விஷயங்கள் இதை படித்து மணி சைக்காலஜியை படித்து நல்லா நல்ல நல்ல ஸ்டேஜுக்கு போனவங்களும் இருக்காங்க. ரீசெண்டாக பாட்காஸ்ட்டுமே பார்த்தேன். நல்ல ஸ்டேஜுக்கு போனவங்களுமே இருக்காங்க. இதை படித்து இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான டைமென்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு புரிய வந்துச்சு. நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்றது. ஏன் இது எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி கோ த்ரூ பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிற, பேஷனட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பர்சன் மேபி என்னை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா என் ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகிருக்கலாம், என்னோடய மீட்டர் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கலாம். அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மனுஷன் ஏதோ ஒரு புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கான்ட்டு இந்த செகண்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்ந்தேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்றதுனால இந்த வீடியோவை நான் வந்து ஜஸ்ட் ரெக்கார்டிங். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ரொம்ப லென்த்தாலாம் இருக்க போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக நான் படிக்கிறத, நான் கோ த்ரூ பண்ணுறத, நான் லேர்ன் பண்ணுறத எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. பெருசாக நான் புக் படிக்க மாட்டேன். அப்படி புக்கு படித்தாலுமே அதை வந்து என் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் திருப்பியும் எங்கே விட்டனோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இந்த செகண்ட் வரைக்கும் பார்க்குற அந்த 4 பேராக இருக்கட்டும், அந்த 40 பேராக இருக்கட்டும், இல்லை 4000 பேராக இருக்கட்டும், எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸில் நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகிருந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோகள் நிறைய வேல்யூவோடு இருக்க போகுது, நிறைய ஆக்ஷனபிள் ஸ்டெப்போடு இருக்க போகுது, நிறைய ப்ராக்டிக்கலாக இருக்க போகுது. ஸோ ஸ்டே கனெக்டட். திஸ் இஸ் ஹரிகிரன் மணிகம் சைனிங் ஆஃப்.